சனி பகவான் அவரை நம்ம கர்மகாரகன், ஆயுள் காரகன் அப்படின்லாம் சொல்றோம். முதல்ல அவரை ஒரு தடவை பிரார்த்தனை பண்ணிடலாம் இல்லையா? அஸ்மத்குருப்யோ நமஹ. ஹரி ஓம். நீலாஞ்சன சமாபாசம் ரவிபுத்திரம் யமாக்ரஜம் சாயா மார்த்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனைஷ்சரம். நம்ம திரும்ப அந்த ஸ்லோகத்துக்கு வருவோம். இப்ப சம்பிரதாயப்படி சனி பகவானுடைய குறிக்கக்கூடிய தெய்வங்கள் நமக்கு ஆல்ரெடி தெரியும். எல்லா காவல் தெய்வங்களும் சனி பகவானின் காரகத்துவ தெய்வங்கள். சாஸ்தா, கருப்புசாமி, கருப்புராயன், ஐயனார், முனீஸ்வரன், நம்ம வட்டாரத்துல உள்ள எந்தெந்த காவல் தெய்வங்கள்லாம் இருக்கிறாங்களோ எல்லாரையும் நம்ம இந்த லிஸ்ட்ல சேர்த்துக்கலாம். அவருக்கு நிறைய பெயர்கள் இருக்கு. யமாகிரஜன், மந்தன், கோணன், அசீதன், சௌரி, நீலன், அந்தகன், முடவன், முதுமகன், கரியவன், காரி, இந்த மாதிரி நிறைய பெயர்கள் இருக்கு. இந்த நிகழ்வை அடியன் எப்படி கொண்டு போலாம்னு நினைக்கிறேன்னா, இந்த சனி பகவானுடைய காரகத்துவங்களை எப்படி எடுத்திருப்பாங்க, இப்ப இதெல்லாம் சனி பகவானோட காரகத்துவங்கள்னு எப்படி எடுத்திருப்பாங்கிறத நாம ஒரு ஆய்வா இன்றைக்கு நம்ம செய்ய முயற்சிக்கலாம் இறைவனுடைய அருளால. இப்ப இதெல்லாம் நான் பண்ணி வச்சிருக்கேன். இதெல்லாம் உங்களுக்கு கொடுத்துருவேன். இப்ப குணங்கள், வீட்டு உபயோகப் பொருட்கள் எல்லாமே இருக்கு, கம்ப்ளீட்டா இருக்கு. இப்ப நம்ம சனி பகவானுடைய காரகத்துவங்கள்ல முதல்ல அந்த ஸ்லோகத்துக்குள்ள போயிடலாம். இப்ப நம்ம சனி பகவான பிரார்த்தனை செய்யக்கூடிய ஸ்லோகத்துல இருந்து என்னென்ன காரகத்துவங்கள் எடுக்கலாம்னு பார்க்கலாம். தமிழ்லயும் இருக்கு பாருங்க, கீழே நான் எழுதியிருக்கேன். நீலாஞ்சன சமாபாசம் ரவி புத்திரம் யமாகிரஜம் சாயா மார்த்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனைஷ்சரம். இப்ப நீலாஞ்சன, நீல அப்படின்னு சொன்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியா, ப்ளூ கலர், நீல நிறம். அஞ்சனம்னு சொன்னா கண்மை, கண்மை கருமை நிறத்துல இருக்கு. சோ நீல அஞ்சனா கருநீல நிறம்னு அர்த்தம். சமாபாசம், சமான சமமான, பாசம்னா ஒளி, காந்தி. அப்ப டார்க் ப்ளூ கலர்ல இருக்காரு. அப்ப டார்க் ப்ளூ கூட இல்ல, கருநீலம் இல்லையா? அப்ப நம்ம என்ன பண்ணோம், கருநீலத்திலிருந்து கருமை வர இருக்கக்கூடிய எல்லா நிறங்களும் சனி பகவானுடைய காரகத்துவ நிறங்கள் அப்படின்னு ஒரு டேட்டா நமக்கு கிடைச்சிருக்கு. அடுத்து ரவி புத்திரம். ரவினா சூரிய பகவானுடைய மகன் அர்த்தம். யமாகிரஜம் அப்படின்னா யமனை அண்ணனாக கொண்டவர்னு அர்த்தம். அப்ப யம தர்மராஜனை அண்ணனாக கொண்ட சனி பகவான் அந்த குவாலிட்டிஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, நீதிமான், நீதி, நேர்மை, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னா இதெல்லாம் சனி பகவானுடைய நேர்மறை காரகத்துவ குணங்கள். அடுத்து சாயா மார்த்தாண்ட சம்பூதம். சாயா தேவி மற்றும் சூரிய பகவானிடம் இருந்து தோன்றியவர் அப்படின்னு அர்த்தம். தம் அவரைன்னு அர்த்தம். நமாமி வணங்குகிறேன். சனைஷ்சரம், சனைஷ்சரக அப்படின்னு சம்ஸ்கிருதத்துல சனீஸ்வரனை நம்ம சொல்றோம். சனைஹி சரதி இதி சனைஷ்சரக, மெதுவாக செல்லக்கூடியவர் சனைஷ்சரர். சனைஷ்சரம்னா மெதுவாக செல்லக்கூடியவரை. எல்லாமே அட்ஜெக்டிவ்ஸ் தான். இப்படி 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 இருக்கக்கூடியவரை நான் வணங்குகிறேன். அப்ப நீங்க ஃபுல்லா நீங்க சொன்னீங்கன்னா எப்படி சொல்லுவீங்க? கருநீல நிறத்தினுடைய காந்தியை கொண்டவரான சூரிய பகவானின் மகனான யமனை அண்ணனாக கொண்டவரான சாயாதேவி மற்றும் சூரிய பகவானிடம் இருந்து தோன்றியவரான மெதுவாக செல்லக்கூடியவரான அவரை வணங்குகிறேன் அப்படின்னு அர்த்தம். இப்ப இங்க சனைஷ்சரகாங்கிறது சம்ஸ்கிருதத்துல சர் அப்படின்னு சொன்னா, சம்ஸ்கிருதத்துல இந்த பெயர் சொல்லா இருந்தாலும் சரி, வினை சொல்லா இருந்தாலும் அந்த வெர்பல் ரூட்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அதுக்கு தாத்துன்னு சொல்லுவாங்க. அந்த சவுண்டை வச்சே நீங்க மீனிங் எல்லாம் கெஸ் ஒர்க் பண்ணிட முடியும் ஈஸியா. இப்ப இவர் மெதுவாக செல்லக்கூடியவர் அப்படிங்கிறது கொடுத்திருக்கு. நம்ம தமிழ்ல சனீஸ்வரகான்னு சொல்றோம், சனீஸ்வரன் சொல்றோம். அதுவும் சிறப்பு தான், அதுலயும் எந்த குற்றமும் கிடையாது. ஏன்னா அவர் கர்மங்கள், அதாவது செயல்களுக்கான தலைவன். சம்ஸ்கிருதத்துல ஈஸ்வரகான்னு சொன்னா தலைவன் அர்த்தம். சோ அவர் கர்மங்கள் செயல்களுக்கான தலைவனா இருக்கிறதுனால அவரை சனீஸ்வரகா, தமிழ்ல சனீஸ்வரன் சொல்றதும் சரியான ஒரு சொல் தான். அப்ப இங்க மெதுவாக செல்லக்கூடியவர்னு இருக்கு.
அப்ப இதுல ஒரு நேர்மறை காரகத்துவமும் இருக்கு, எதிர்மறை காரகத்துவமும் இருக்கு, பிளஸும் இருக்கு, மைனஸும் இருக்கு. இப்ப மெதுவாக அப்படின்னா நிறுத்தி நிதானமாக பொறுமையாக நேர்த்தியாக செயலை செய்வது அப்படிங்கிறது நேர்மறை காரகத்துவம். ஒண்ணுமே செய்யாம சோம்பேறியா இருக்கிறதும் இவருடைய நெகட்டிவ் காரகத்துவம். சோ இந்த 2 காரகத்துவம் இங்க வருது. அதுக்கப்புறம் இந்த நிறத்தை வச்சு நம்ம நிறைய விஷயங்கள் எடுத்துட்டோம் இல்லையா. இப்ப ரத்ன கல்லுக்கு வந்து சனி பகவானுக்கு ஜாதிக்கல் வந்து நீலக்கல், இலங்கையில கிடைக்கக்கூடிய ஜாதி நீல ரத்தினம் தான் உலகத்திலேயே உயர்ந்த ரக நீல ஜாதிக்கல். ஆங்கிலத்துல ப்ளூ சஃபயர் அப்படின்னு சொல்றாங்க. இதுல என்னன்னா வந்து அவர் வந்து டார்க் ப்ளூ டு பிளாக் ஷேட்ஸ் அனைத்தும் அவருடைய நிறம் இல்லையா. அப்ப அவர் வந்து இன்விசிபிளா இருக்கிறார், டார்க் ஷேட்ல இருக்கிறதுனால அவர் வந்து கண்ணுக்கு தெரியாமல் இருக்காருங்கிறதுனால நம்ம பிசிக்ஸ்ல லைட் ஸ்பெக்ட்ரம் ஒளி அலைவரிசைன்னு சொல்லுவோம் இல்லையா. வயலட் இண்டிகோ ப்ளூல ஆரம்பிச்சு 2 வரைக்கும் போகும் விசிபிளா இருக்கிற ஸ்பெக்ட்ரம் மட்டும். அப்ப இந்த வயலட் டார்க் வயலட்லாமும் இவரோட காரகத்துவ நிறமா எடுத்துக்கிறாங்க. இவருக்கு வந்து நம்ம ஜாதி கற்கள் பயன்படுத்துவது, ஜாதி கற்கள் எல்லாம் பயன்படுத்தணும்னா அதுக்கு நிறைய சுத்தி நிறைய செயல்முறைகள்லாம் இருக்கு, இது விலையும் கூட இருக்கு. அதனால நம்ம வந்து விலை கொஞ்சம் குறைவா இருக்கக்கூடிய மலிவு விலையில இருக்கக்கூடிய ரத்தின கற்கள், அதாவது செமி பிரஷியஸ் ஸ்டோன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை பயன்படுத்தலாம். அப்ப வயலட் கலர்ல ப்ளூ கலர் வயலட் கலர் நிறைய கற்கள் இருக்கு செமி பிரஷியஸ் ஸ்டோன்ஸ்ல. அதுல ஒரு சிறப்பான கல் வந்து அமிதிஸ்ட்னு சொல்றாங்க. இப்ப நான் என் கையில வச்சிருக்கேன் பாருங்க, தெரியுதுங்களா? இதுக்கு பேரு அமிதிஸ்ட்னு பேரு. இந்த இந்த அமிதிஸ்ட்ங்கிறது சனி பகவானுக்கு நம்ம பயன்படுத்தலாம். ஒரு செமி பிரஷியஸ் ஜம்னு சொல்றாங்க. பிரஷியஸ் ஜம்ஸ்னா அந்த நவரத்தினங்கள் இருக்குல்ல, வைரம் வைடூரியம் மாணிக்கம், அதெல்லாம் உயர்ந்த ரகம். இது வந்து கொஞ்சம் அடுத்த லெவல். இது வந்து அமைதியை தரக்கூடிய ஒரு ரத்தினம். அப்ப இதை ஜபம் பண்றதுக்கு மன அமைதி கிடைக்கிறதுக்குலாம் இதை பயன்படுத்துறாங்க. இந்த ஹீலிங் பண்றவங்க எல்லாம் இதை நிறைய பயன்படுத்துறாங்க. அப்ப நமக்கு தெரியறது சனைஸ்சரகான சனி பகவானுக்கு பேரு கொடுத்துருக்காங்க. அப்ப மனம் வந்து ரொம்ப வேகமா படபடன்னு செயல்பட்டா நமக்கு டென்ஷன் தான் இருக்கும் இல்லையா. அப்ப அந்த மன ஓட்டத்தை கொஞ்சம் ஸ்லோ ஆக்கணும் இல்லையா. அப்ப அமைதி, அப்ப சனைஹி சரதி சனைஸ்வரக, அவர் தாமதப்படுத்தி மனதை அமைதிப்படுத்துகிறார். அதனாலதான் இந்த கல்லை நம்ம யூஸ் பண்றோம். அப்ப அவருக்கு சொல்லணும்னா என்னது, ஒரு செயலை நிறுத்தி நிதானமாக நேர்த்தியாக ஒழுக்கத்தோடு ஒரு செயலை செய்வது சனி பகவானுடைய காரகத்துவம். ஆங்கிலத்தில் சொல்லணும்னா பெர்ஃபார்மிங் ஆக்ஷன்ஸ் இன் அ ஸ்லோ ஸ்டடி ஸ்ட்ரக்சர்ட் அண்ட் டிசிப்ளின்ட் வே அப்படின்னு சொல்லலாம் ஆங்கிலத்துல. சோ இதெல்லாம் வந்து நம்ம ஸ்லோகத்துல இருந்து எடுத்தது. இப்ப நம்ம அவருடைய இயற்பியல் தரவுகளுக்கு போயிடலாம். அது நம்ம முன்னே பார்த்துக்கணும், பரவாயில்ல. இப்ப இது வந்து 2023 நாசாவுடைய ஹப்பிள் டெலஸ்கோப், ஸ்பேஸ்ல உள்ள டெலஸ்கோப்ல எடுத்திருக்கிறாங்க. அப்ப இந்த படத்துல இருந்து நம்ம ஒரு காரகத்துவம் எடுத்துடலாம். அவரை சுத்தி விட இருக்கக்கூடிய ரிங் இருக்கு இல்லையா, அந்த வட்டம், அது பாருங்க சிமெண்ட் கலர்ல இருக்கு, கிரே கலர்ல இருக்கு. அப்ப சிமெண்ட் கலரும் சனி பகவானுக்கான காரகத்துவ நிறம். இப்ப இதுல இருந்தே ஒரு காரகத்துவம் நமக்கு கண்ணுல தெரியுது. இந்த படம் வந்து இந்த சனிக்கோளுங்கிறது 850 மில்லியன் மைல்கள் பூமியிலிருந்து தொலைவில் இருக்கும் பொழுது எடுத்த படம். 2023 அக்டோபர்ல எடுத்திருக்காங்க. இவரோட சில தரவுகள் டேட்டா எல்லாம் பார்க்கலாம் பாருங்க. இவர் வந்து சூரிய பகவானை 6வது எலிப்டிக்கல் ஆர்பிட், நீல வட்ட பாதையில இவர் சுத்திட்டு இருக்கிறார். இவருடைய விட்டம், அதாவது டைமீட்டர் 116,464 கிலோமீட்டர். இந்த வளையத்தை சேர்க்காம, இந்த சாட்டர்ன் ரிங்க சேர்க்காம, சூரியன்ல இருந்து இருக்கக்கூடிய சராசரி தூரம். இது வட்டமா இருந்தா நம்ம டைரக்ட் டிஸ்டன்ஸ் கொடுத்துடலாம். இது எலிப்ஸ், இது ஒரு எலிப்டிக்கல் ஆர்பிட்ல இருக்கிறதுனால நம்ம பள்ளிக்கூடத்துலாம் கணிதத்துல படிச்சிருக்கோம் இல்லையா, மேஜர் ஆக்சஸ் மைனர் ஆக்சஸ். சோ ஒரே தூரம் இருக்காது, அதனால ஆவரேஜ் சராசரி தூரம் அது 1434 மில்லியன் கிலோமீட்டர்னு கொடுத்திருக்காங்க. அதுக்கு வேற ஒரு அளவுல 9.58 AUன்னு போட்டிருக்காங்க. இந்த அஸ்ட்ரானமிக்கல் சயின்ஸ்ல இந்த எல்லாமே மில்லியன் பில்லியன் கிலோமீட்டர்கள் அது மாதிரி இருக்கும். அதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டம், கம்பேர் பண்றதும் கஷ்டம். அதனால AU அப்படின்னா அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்னு பேரு. ஒரு AU அப்படின்னா, ஒரு அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்னா எவ்வளவுனா, நம்மளுடைய பூமியில இருந்து
சூரியனுக்கு இடையே உள்ள சராசரி தூரத்தை 1 AU அப்படின்னு சொல்றோம். அப்ப சனிக்கோள்ல இருந்து சூரியனுக்கு 9.58 AUனா அத்தனை மடங்கு இருக்கு அப்படின்னு நமக்கு கம்பேரிசன் கிடைக்கும். அப்ப சனி பகவான் தான் இருக்கிறதுக்குள்ள தள்ளி இருக்கிற கிரகம் இல்லையா? அப்ப மற்ற கிரகங்களுக்கு எல்லாம் 9.58 AUவோட கம்மியான வேல்யூ வரும். நமக்கு மனசுல ஞாபகம் வச்சுக்கிறது ஈஸியா இருக்கும். அதனால அறிவியல்ல இந்த மாதிரி AUன்னு ஒரு யூனிட்டை கொடுத்துருக்காங்க, அளவுகளை அளப்பதற்காக, தூரங்களை அளப்பதற்காக. இவர் வந்து அறிவியல் பூர்வமா சொல்றாங்க, ஒரு தடவை வந்து சூரியனை சுத்துறதுக்கு 29.4 பூமி ஆண்டுகள். இது எல்லாமே என்ன பண்ணுவாங்க, வித் ரெஃபரன்ஸ் டு எர்த் தான். ஏன்னா வந்து நம்ம வந்து எர்த்தோட கிராவிட்டிக்கு தாண்டி ஸ்பேஸ்ல போயிட்டாலே நம்மளுடைய டைம் டிஸ்டன்ஸ் டொமைன்லாம் இன்வாலிடா போயிடும். அங்க அதெல்லாம் இதுக்கெல்லாம் அங்க வேல்யூ கிடையாது, அது வேற. அதனால என்ன பண்ணுவாங்க, நமக்கு புரியணுங்கிறதுக்காக பூமி ஆண்டுகள், அப்ப ஆங்கிலத்துல எர்த் இயர்ஸ் எழுதியிருப்பாங்க. அதே மாதிரி பாருங்க, சனி கோள் வந்து தன்னைத்தானே சுற்றி கொள்வதற்கு 10.7 மணி நேரம் எடுக்குது. நம்ம மந்தன்னு சொல்றது, மெதுவான கோள்னு சொல்றது ஜோதிட ரீதியா மட்டும்தான். ஜோதிடத்துல அவர் வந்து ஒரு ராசி மண்டலத்தை சுற்றி வருவதற்கு 30 ஆண்டுகள் எடுத்துக்கிறார். அவர் தான் அதிகமா எடுத்துக்கிறதுனால ஜோதிட சாஸ்திரத்தின் ரீதியாக நம்ம அவரை மெதுவாக செல்லக்கூடிய கோள்னு சொல்றோம். இப்ப இன்னைக்கு அறிவியல் படிச்ச இளைஞர்கள்லாம் வந்து நம்மள கேள்வி பண்ணுவாங்க, என்ன மந்தன்னு சொல்ற, இது வந்து பூமியோட வேகமா தானே சுத்துது, கம்மியான மணி நேரத்திலேயே சுத்தி வந்துருது அப்படின்னா நமக்கு கொஞ்சம் அறிவியல் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்பதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறையே சொல்லலாம், எப்பா இது அந்த பேசிஸ்ல சொல்லல, இது வந்து ஜோதிட பேசிஸ்ல சொல்லிருக்கு. சில அறிவியல் படிச்ச இளைஞர்கள்லாம் நம்மள கேள்வி பண்ணுவாங்க, அஸ்ட்ராலஜி இஸ் அ சூடோ சயின்ஸ் அப்படிங்குவாங்க, அதாவது பொய்யான ஒரு சாஸ்திரம் அப்படிங்குவாங்க. சூரியன் வந்து நீங்க அவர் சுத்தவே இல்லை, அவரை வந்து பூமியை சுத்துதுன்னு சொல்றீங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் நம்ம வந்து தெளிவா அவங்களுக்கு காரணம் சொல்ற அளவுக்கு நம்ம ஜோதிடர்கள் கொஞ்சம் 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 இந்த அறிவியல் ரீதியா இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சு அவங்களெல்லாம் சொல்லணும். அப்பதான் அடுத்த தலைமுறைக்கு இந்த சாஸ்திரத்தை நம்ம கொண்டு போய் சேர்க்க முடியும். அங்க இருக்கக்கூடிய தட்பநிலை பாத்தீங்கன்னா அந்த டெம்பரேச்சர் வந்து -140 சப்-0 டெம்பரேச்சர் தான். ஏன்னா அவர் ரொம்ப தொலைவில் இருக்கார். அதனால இதை குளிர்ந்த கிரகம்னு சொல்றோம். நமக்கு ஒரே ஒரு சந்திர பகவான் இருக்கிற மாதிரி சனி பகவானுக்கு 774 மூன்ஸ் இருக்கு, அதாவது நேச்சுரல் சேட்டலைட்ஸ் சொல்றோம் இல்லையா, அது இருக்கு. சோ இது அப்புறம் இன்னொன்னு என்னன்னா, இந்த கிரகமா மேக்சிமம் வந்து வாயுக்களான கோள், அதாவது ஹீலியமும் ஹைட்ரஜனும் தான் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதை இதை ஒரு வாயு கோள்னே சொல்றாங்க. நம்மளும் வந்து சனி பகவான ஒரு வாயு கிரகமா எடுத்துக்கிறோம். இப்ப இதுல இந்த வட்டம், அந்த விளிம்பு இருக்கு பாருங்க, ரிங் இருக்கு பாருங்க, அந்த ரிங் வந்து துகள்களால் ஆனதுங்கிறாங்க. அந்த துகள்களோட அளவு எப்படி சொல்றாங்கன்னா, ஒரு கண்ணுக்கு தெரியாத நானோ பார்ட்டிகல் சைஸ்ல இருந்து ஒரு 2 மாடி கட்டடம் அளவுக்கு அந்த துகள்கள் இருக்கான். இந்த சுத்திவிர இருக்கு பாருங்க கிரே கலர்ல, அது சொல்றாங்க. இதெல்லாம் வந்து சனி பகவானுடைய ஒரு பிசிக்கல் டேட்டா. இப்ப நம்ம வந்து ஜோதிட ரீதியாக நம்ம வந்து காரகத்துவங்களை எப்படிலாம் எடுத்திருக்க கூடும் அடியனுக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒரு ஆய்வு நம்ம வந்து பார்க்கலாம். இப்ப நமக்கெல்லாம் தெரியும், சனி பகவான் வந்து இந்த காலச்சக்கரத்துல 12 ராசிகள்ல எங்கிருந்து அவருடைய பங்களிப்பை வைத்திருக்கிறார். அவர் வந்து மகர ராசியையும் மகர வீடு கும்ப வீட்டை தன் ஆட்சி வீடாக வைத்திருக்கிறார். கூடுதலாக கும்ப வீட்டை மூல திரிகோண வீடாக வைத்துள்ளார். அவர் வந்து துலா ராசியில சுவாதி நட்சத்திரத்துல உச்சம் ஆறாரு, மேஷ ராசியில நீச்சம் ஆறாரு. அவர் தன்னுடைய நட்சத்திரங்களான பூசத்தை கடகத்திலும், அனுஷத்தை விருச்சிகத்திலும், உத்திரட்டாதியை மீனத்திலும் வைத்திருக்கிறார். இங்க ஒரு ஒரு டேட்டா நமக்கு கிடைக்கிறது, ஒரு விஷயத்த சனி பகவான் சொல்றார் நமக்கு. பூசம், அனுஷம், உத்திரட்டாதி, கடகம், விருச்சிகம், மீனம், இந்த 3 வீடுகளும் நீர் வீடுகள் மற்றும் மோட்ச வீடுகள். அப்ப சனி பகவான் வந்து தன்னுடைய நட்சத்திரங்களை ஏன் நீர் வீடுகளில் மட்டும் வைத்திருக்கிறார் அப்படின்னு அடியனுக்கு ஒரு டவுட் வந்துச்சு. எங்க காரணம், எப்படி நம்ம வந்து இருக்கு, ஏன் அப்படி இருக்கு அப்படிங்கிற தேடும்போது, இப்ப ஐயா இந்த வகுப்பு எடுங்கன்னு இதை பத்தி பேசுங்கன்னு சொன்னார் இல்லையா, அந்த கேப்ல வந்து அடியன் இந்த வேத மந்திரங்கள்லாம் சொல்றேன் இல்லையா. அப்ப நம்ம வந்து சனி பகவானுக்கு கிரகங்களுக்கு எல்லாம் மந்திரங்கள் இருக்கு, நட்சத்திரங்களுக்கும் மந்திரங்கள் இருக்கு. அப்ப சனி பகவானுடைய மந்திரம் என்ன விளக்கம் சொல்றதுன்னு பார்க்கலாம்னா,
அந்த மந்திரம் இந்த மாதிரி இருக்கு. நேரம் கருதி நான் முழுமையா சொல்ல மாட்டேன், சும்மா ஒரு ஒரு ஷார்ட் மந்திரம் சொல்றேன் பாருங்க. எப்படி இருக்கு பாருங்க. சனி பகவானுடைய மந்திரம். சன்னோ தேவீரபிஷ்டய ஆபோ பவந்து பீதயே, ஆபோ பவந்து பீதயே, ஆபஹ பவந்து பீதயே. ஆபஹான தண்ணீர், பீத்தையே. நம்முடைய நண்பர்கள்லாம் ஹிந்தி வகுப்பு படிக்கிறோம் இல்லையா, ஹிந்தில சாப்பாடு காப்பி தண்ணி எதுவும் குடிச்சிங்களான்னு எப்படி கேட்போம்? ஆனா பீனா ஹோலியா கியா அப்படின்னு கேட்போம் இல்லையா. கானானா சாப்பாடு, பீனானா காப்பி தண்ணி எதுவும் குடிச்சிங்களா. பீனா பீத்தையே அதே தான் சொல்லுது. இப்ப இந்த மந்திரத்தோட பொருள் பார்த்தோம்னா எப்படி இருக்குன்னா, ஓ சனி பகவானே, எங்களுக்கு மங்களத்தை தரக்கூடிய, மன அமைதியை அளிக்கக்கூடிய, பருகுவதற்கு உகந்த நீர் நிலைகளை, அதுவும் தெய்வீகமான நீர்நிலைகளை எங்களுக்கு அருள்வாயாக அப்படின்னு இருக்கு இந்த மந்திரத்தோட பொருள். அப்போ அடியனுக்கு கொஞ்சம் புரியல் வந்தது. ஓ, இதனால கூட சனி பகவான் அவர் நீர் வீட்டுல தான் தன்னுடைய நட்சத்திரங்களை வைத்திருக்கிறார் அப்படின்னு ஒரு புரிதல் அடியனுக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஏற்பட்டது. அப்ப நம்ம அப்போ அந்த இடத்துல இருந்து சில விஷயங்கள் நமக்கு வருது. அதை நம்ம அடுத்தடுத்த வரக்கூடிய காரகத்துவங்களை அது உள்ள போய் பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன செய்யலாம், மேஷத்துல இருந்து ஆரம்பிக்கலாம். எப்படிலாம் காரகத்துவங்களை அவங்க எடுத்திருக்க கூடும் அடியனுடைய ஒரு புரிதல். சோ அப்ப நமக்கு தெரியும், அவர் மேஷ ராசியில அவர் நீச்சமா இருக்கிறாரு. சனி பகவான் ஒரு குளிர்ந்த கிரகம்னு நம்ம இயற்பியல் தரவுகள்ல பார்த்தோம். அந்த வீடு ஒரு நெருப்பு வீடு, செவ்வாய் அதிபதி நெருப்பு வீடு. அந்த வீட்டுல பூதாகாரமா இருக்கக்கூடிய, நெருப்பு குழம்பா இருக்கக்கூடிய சூரியன் உச்சம் அடைகிறார். நெருப்பு வீட்டுல ஏற்கனவே பூதாகாரமா இருக்கக்கூடிய, தீ குழம்பா இருக்கக்கூடிய சூரியன் அங்க எரிஞ்சுட்டு இருக்காரு. அப்ப நம்ம பூதாகாரமா எரிஞ்சு கொண்டு இருக்கிற ஒரு தீ குழம்புல எவ்வளவு பெரிய ஐஸ் கட்டியை தூக்கி போட்டாலும் அந்த க்ஷணத்திலே அந்த ஐஸ் கட்டி நீரா மாறி, நீர் நீர் ஆவியா மாறி காணாம போயிருக்கு. ஒரு சொடக்கு போடுறதுக்குள்ள காணாம போயிருக்கு. அப்ப சனி பகவான் அந்த வீட்டுல அடக்க உடக்கமா அமைதியா இருக்காரு. அப்ப என்ன காரகத்துவம் சொல்றாரு? தன் நிலை அறிதல், தன் தகுதியை அறிந்து நேர்மையாக நடந்து கொள்ளுதல் அப்படிங்கிற காரகத்துவத்தை சனி பகவான் நமக்கு கொடுக்கிறார். அடுத்து தந்தையாகிய சூரிய பகவான் அங்க ஆளுமையை செலுத்திட்டு இருக்காரு, உச்சமா இருக்கிறாரு. தந்தை இருக்கும்போது மகன் மரியாதையா இருக்கணும், அடக்க ஒடுக்கமா வினயமா இருக்கணும், ஹம்புலா இருக்கணும், ஹியூமிலிட்டி ஆங்கிலத்தில் இல்லையா. இந்த குணங்கள் எல்லாம் சனி பகவானுடைய நேர்மறையான குணங்கள். தலை இருக்கச்ச வால் ஆடக்கூடாது. அப்ப இதெல்லாம் ஒரு பாசிட்டிவ் குவாலிட்டிஸ் ஆஃப் சனி பகவான். அடுத்து நம்ம இதுக்கு வந்துடலாம், 4ஆம் வீட்டுக்கு நம்ம வந்துடலாம். நம்ம என்ன சொல்றோம், 2ஆம் வீட தனஸ்தானம், 3ஆம் வீட தைரிய வீரியஸ்தானம், 4ஆம் வீட சுகஸ்தானம், மாத்ருஸ்தானம், அதாவது தாய் ஸ்தானம். அப்ப சுகஸ்தானம்னு நம்ம கடகத்தை சொல்றோம். அப்ப நம்ம சுகமா இருக்கணும்னா பாதுகாப்பு இருந்தாதானே சுகமா இருக்க முடியும். இப்ப காசா ஸ்ட்ரிப்ல போய் நம்ம சுகமா இருக்க முடியுமா? அங்க உயிருக்கே பாதுகாப்பு இல்லை இல்லையா. அப்ப பாதுகாப்பு அப்படிங்கிற ஒரு சொல் சனி பகவானுடைய காரகத்துவம். அடியனுக்கு ஒரு ஐடியா தோணிச்சு. நம்ம குழுவுல இப்ப கொண்டசாமி ஐடியா இருக்கிறாரு, இவங்க நம்ம இலங்கை ஏராளமான தமிழ்ல நல்ல புலமை இருக்காங்க. ஜோதிடத்துல கிரக காரகத்துவங்களுடைய சொற்களஞ்சியம் அப்படின்னு ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணலாம். இந்தந்த சொற்கள்லாம் இந்தந்த கிரகங்களுடைய காரகத்துவத்தை விளக்குது அப்படின்னு. நான் பல வருடங்கள் முன்னாடி ஃபிளவர் ரெமடிஸ் படிச்சேன். அதுல அப்படிதான் சொல்லுவாங்க. அந்த ஒரிஜினல் ஃபிளவர் ரெமடிஸ் இங்கிலாந்துல இருந்து அந்த முறையில சொல்லிக் கொடுப்பாங்களே. அப்ப அந்த சொற்கள்லாம் சொல்லுவாங்க. இந்த சொல் வந்துச்சுனாலே அந்த அந்த ஃபிளவரை குறிக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. நிறைய சொற்களை சொல்லுவாங்க. அது மாதிரி நம்ம கூட அந்த மாதிரி செய்யலாம் அப்படிங்கிறது அடியனுடைய ஒரு விருப்பம். இப்ப சரி, நம்ம வார்த்தை ஜாலங்கள்னால பாதுகாப்பு சொல்றோமா? சுகம் பாதுகாப்பு இருந்தா தானே சுகம் இருக்கும்னு நம்ம வார்த்தை ஜாலத்தினால சொல்றோமா அப்படின்னு அடியனுக்கே ஒரு குதர்க்கமான கேள்வி. ஏன்னா அடியன் முதல்ல அறிவியல் தானே படிச்ச ஆள் இல்லையா. அது இயற்கையா அந்த கேள்வி ஏன், எதற்கு, எப்படி எல்லாம் கேட்போம் இல்லையா. அப்ப சரி, இன்னும் கொஞ்சம் டீப்பா போய் பார்க்கலாம் அப்படின்னா, பூச நட்சத்திரத்துக்கு வேத மந்திரம் இருக்கு.
அந்த வேத மந்திரம் என்ன சொல்லுது பாருங்க. ப்ரஹஸ்பதி முதலில் தோன்றினார். அந்த வீட்டுல குரு உச்சமா, சோ அந்த வீட்டுல பூசத்துக்கு விளக்கம். ப்ரஹஸ்பதி முதலில் தோன்றினார், கூடவே பூசம் நட்சத்திரம் தோன்றிட்டு, அந்த பூச நட்சத்திரம் நம்மை முன்னும் பின்னும் நடுவிலும் நம்மை சுற்றிலும் நம்மை பாதுகாக்கட்டும் அப்படின்னு இருக்கு அதோட மீனிங். பாதுகாப்பு வந்துருச்சா? அப்ப நம்ம வீடு, ஃபேக்டரி, தோட்டம், அபார்ட்மெண்ட்டுக்கெல்லாம் வாட்ச்மேன், செக்யூரிட்டி கார்டு எல்லாம் வச்சிருக்கோமா பாதுகாப்புக்காக. அப்ப அவங்கெல்லாம் சனி பகவானுடைய காரகத்துவ நபர்கள்ல வந்துடுறாங்க. சோ இப்படிலாம் கூட எடுத்திருப்பாங்களோ அப்படின்னு அடியனுடைய ஒரு புரிதல். அதுக்கப்புறம் பாருங்க, அந்த வீட்டை நம்ம மாத்திருஸ்தானம்னு சொல்றோம் இல்லையா? மாத்திருஸ்தானம்னா தாய் ஸ்தானம். இப்ப தாய் இருக்கிற இடத்துல தானே பிறப்புங்கிறது நடைபெற முடியும். அப்ப அந்த வீட்டுக்கும் பிறப்பிற்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு. அப்ப இந்த பூச நட்சத்திரத்துக்கும் அந்த ஏதாவது சொல்லுதா, என்ன பண்ணு அப்படின்னு செக் பண்ணலாம்னு பாக்கச்ச, சனி பகவானை வந்து நம்ம என்ன சொல்றோம், ஒரு காட்டுக்கோளா சொல்றோம். அப்ப அவரை காட்டுக்கோளுங்கிறது நமக்கு விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்க, சாட்டர்ன் இஸ் அ கேஷியஸ் ஜெயண்ட் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா பூதாகாரமான ஒரு வாயுக்கோள் அப்படிங்கிறாங்க. இப்ப இதுக்கு ஏதாவது ப்ரூஃப் இருக்குமா அப்படின்னு பார்க்கச்ச, சனி பகவான் துலா ராசியில சுவாதி நட்சத்திரத்துல உச்சமாறாரு. அப்ப அடியனுக்கு தெரிஞ்சது இந்த வேத மந்திரத்தை வச்சுதான் ஆய்வு பண்ணிட்டு இருக்கு இப்போதைக்கு. அப்ப சுவாதி நட்சத்திரத்தோட வேத மந்திரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தால் அது இப்படிதான் ஆரம்பிக்கிறப்பாங்க. வாயுர் நக்ஷத்திரமப்யேதி திஷ்ட்யாம். வாயுர் நட்சத்திரமா ஆரம்பிக்கிறது. வாயுர் நட்சத்திரமாக சுவாதியே அப்படின்னு ஆரம்பிக்கிறது. அப்ப வாயு நட்சத்திரமா இருக்கக்கூடிய சுவாதியில வாயு கிரகமா இருக்கக்கூடிய சனி பகவான் உச்சம் பெறுகிறார். அந்த வீடு என்ன வீடு? துலா வீடு, காற்று வீடு. அப்ப நமக்கு நிறைய லிங்கிங் எல்லாம் கிடைக்குது. அப்ப அவருக்கும் காற்றுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு, சனி பகவானுக்கும் காற்றுக்கும் சம்பந்தம் இருக்கு. அப்ப காலபுருஷனுக்கு 4ஆம் பாவகத்தை நம்ம என்ன சொல்றோம், உடல் உறுப்புகள்ல நம்ம நுரையீரல்னு சொல்றோம். இப்ப சந்திரனை காரகத்துவமா ஏன் சொல்றோம், அந்த வீடோட அதிபதி சந்திரன். ஆனா சந்திரன் சனி பகவானுடைய நட்சத்திரம் பூசத்தை நடு நட்சத்திரமாக அந்த வீட்டுல வச்சிருக்கு இல்லையா? அப்ப இப்ப நீங்க குழந்தை தாயினுடைய கர்ப்பப்பைக்குள்ள இருக்கும்போது அந்த ஃப்ளூயிட்ல தானே இருக்கு. அந்த ஃப்ளூயிடோட மேக்சிமம் காம்போசிஷன் வாட்டர் தான். வாட்டர்ல சில பயோகெமிக்கல்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? அப்ப வயிற்றுக்குள்ள இருக்கும்போது அந்த குழந்தையோட எல்லா சக்தியும் அந்த தொப்புள் கொடி மூலியமா தாய்க்கு தான் போயிட்டு இருக்கு. இந்த நுரையீரல் வழியா அது மூச்சு விடக்கூடாது. உள்ளுக்குள்ள இருக்கிற நுரையீரல் வேலை செய்யக்கூடாது. வேலை செஞ்சா குழந்தைக்கு லைஃபுக்கே டேஞ்சர். அப்ப அந்த நுரையீரல் மடிஞ்சுதான் இருக்கும். இப்ப குழந்தை பிறந்த உடனே அவங்க தொப்புள் கொடிய டாக்டர்ஸ் கட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் நர்சம்மா அந்த குழந்தைக்கு ஃபர்ஸ்ட் பாத் கொடுக்கணும் இல்லையா, குளிப்பாடணும். அந்த மத்தியில அந்த குழந்தை அகார உக்கார ஒலியுடன் கூடிய ஒரு ஒலியில அழும். தாய்மார்களுக்கெல்லாம் அது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தெரிஞ்சிருக்கு. அப்ப நம்ம சித்தர்கள் என்ன சொல்றாங்க, அந்த குழந்தை பிறந்த உடனே செய்யக்கூடிய முதல் செயல், முதல் கர்ம, சம்ஸ்கிருதத்துல கர்மான்னு சொன்னா செயல்னா, அந்த முதல் செயல் என்ன, அந்த குழந்தை பிறந்த உடனே செய்யக்கூடியது வெளியிருந்து வாங்கக்கூடிய முதல் உள்மூச்சு தான் அந்த குழந்தை செய்யக்கூடிய முதல் கர்ம. கர்ம காரகம் அங்க வேலை செய்யறாரு. பூச நட்சத்திரம் மூலியமாக அகார உக்கார சத்தத்தை கொடுத்து நுரையீரலை விரிய வைக்கிறார். அப்ப சித்தர்கள் சொல்லுவாங்க, இது அகார உக்கார ஒலியில அழுதாதான் அந்த உள்ள இருக்கிற நுரையீரல் விரியும்வாங்க. டாக்டர்கள் என்ன சொல்லுவாங்க, உள்ள நுரையீரல் விரிஞ்சதுனால அந்த பெயின்ல குழந்தை அழுதுவாங்க. எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். அப்ப இந்த சனி பகவான் கர்ம காரகனா இருக்கிறதுனால நம்ம உடல்ல நடக்கக்கூடிய எல்லா உறுப்புகளின் எல்லா செயல்களுக்கும் அவர் வந்துடுறாரு. நம்ம மெயினா உறுப்புகளுக்கு வெவ்வேறு கிரகங்களை காரகத்துவமா கொடுத்தா கூட ஒவ்வொரு உறுப்புலையும் சனி பகவான் ஒரு காம்பனண்டா இருக்கிறத நம்ம ஒரு டீடைல்டு ஸ்டடியா ஒரு பேப்பரே கூட சப்மிட் பண்ணலாம். அந்த அளவுக்கு, அதாவது ஹியூமன் பிசியாலஜி, அனாட்டமி, நர்வஸ் சிஸ்டம் இதை வைத்து சிறப்பாக இதெல்லாம் நம்ம செய்ய முடியும். இப்ப இவர் பாருங்க, இப்ப இது என்ன ஆகுது, இப்ப அங்க அந்த குழந்தையோட பிறப்பு வீடு கடக வீடு ஆயிடுச்சு. இந்த பூச நட்சத்திரம் அவர் காட்டு கோள் இல்லையா? இப்ப நீங்க பிசிக்கலா பாருங்க, லங்ஸ், நுரையீரல் நுரையீரல் என்ன செய்யுது, நுரையீரல் ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடை
பரிவர்த்தனை செய்யக்கூடிய ஒரு வாயு உறுப்பு. கெமிக்கல் இன்ஜினியரிங்ல கேஸ் எக்ஸ்சேஞ்சர்னு சொல்றாங்க. அந்த வேலை தான் அது செய்யுது. அப்ப இதயத்திலிருந்து வரக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு என்ற கழிவு கலந்த ரத்தமானது நுரையீரலுக்குள்ள செல்லுது. நுரையீரலுக்குள்ள காற்று பைகள் நிறைய இருக்கு. நம்ம வாங்கக்கூடிய உள்மூச்சுல இருக்கக்கூடிய ஆக்சிஜன் அங்க போய் பரவி அந்த ரத்தத்துக்குள்ள அந்த ஆக்சிஜன் உள்ள போய் எக்ஸ்சேஞ்ச் ஆகி கார்பன் டை ஆக்சைடை நம்ம வெளிமூச்சா கழிவாங்கிறதுனால வெளியே தள்ளிடும். கழிவு வந்துட்டாலே சனி பகவான் அங்க இருக்கிறார் இல்லையா? அப்ப அவர் காற்றுக்கோள் அப்படிங்கறதுனால லங்ஸுக்கு சனி பகவானையும் நாம் ஒரு காரகத்துவமாக எடுத்துக்கொள்ளலாமான ஒரு அடியனுக்கு ஒரு ஒரு புரிதல். ஸ்ரீஹரியா வியாழக்கிழமை அன்னைக்கு ஒரு பிரசன்னம் போட்டிருந்தாரு, மருத்துவ பிரசன்னம். அதுல ஐ திங்க் சிம்ம உதயம்னு நினைக்கிறேன். அதுல பாம்பு விருச்சிகத்துல அனுஷம் நட்சத்திரத்துல இருந்து கவிப்பு 5ல இருந்தது. சோ 5ல இருக்கு அப்படின்னா இருதயத்துல பிரச்சனை இருக்கலாம். ஆனா காலபுருஷனுக்கு 4 நுரையீரல் தானே. இப்ப உதயத்துல இருந்து 4ஆம் வீட்டுல பாம்பு இருக்கிற இடம் ஒரு பிரச்சனை கொடுக்கும் இல்லையா? அப்ப நுரையீரல்ல பிரச்சனை கொடுக்கும். ஆனா அவர் சனியோட நட்சத்திரத்துல இருக்க, இப்ப சனி காற்றுக்கோள் அந்த லிங்கை வச்சுதான் நான் நுரையீரல்ங்கிறத சொன்னேன். ஆனா இதெல்லாம் நம்ம ஆய்வு பண்ணி பார்க்கணும் இல்லையா? ஒரு 100 முறை அது கரெக்டா வந்தாதான் இந்த ரூல் நம்ம புரிதல் கரெக்ட்னு நம்ம இருக்க முடியும். சோ இது அந்த வீட்டோடைய பூசம். இப்ப நம்ம துலா ராசிக்கு வந்துடலாம். துலா ராசியினுடைய சிம்பிள் என்ன சொல்றோம்? தராசு தானே. இப்ப நீதிபதியோட டேபிள்ல வச்சிருக்கு இல்லையா தராசு. இப்ப அவர் ஒரு நீதிமான். இப்ப நீதித்துறையில இருக்கவங்களுக்கு எல்லாம் சனி பகவானுடைய அந்த அந்த நேர்மறையான குணங்கள் இருக்கும். அவங்க ஜாதகத்துல அவர் நல்ல நல்ல நிலையில இருப்பார் அப்படிங்கறத ஒரு புரிதலா நம்ம எடுத்துக்கலாம். அந்த துலாத்தை நம்ம காலபுருஷனுக்கு 7 நம்ம களத்திரஸ்தானம்னு சொல்றோம். அங்க போககாரகனா இருக்கக்கூடிய ராகு பகவானுடைய நடு நட்சத்திரம் சுவாதி இருக்குங்க. அப்ப அந்த சுவாதி அதே சுவாத்தியில தான் சனி பகவானும் உச்சம் பெறார். அப்ப நம்ம வாழ்க்கையில என்ன செயல் செய்தால் எல்லாமே கர்மா தான் இல்லையா? அந்த கர்மாங்கிறத நம்ம இன்னும் கொஞ்சம் தெளிவா புரிஞ்சுக்கணும்னா, நம் மனதினால் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நம் மனதினால் எண்ணுவதை நாவினால் பேசுவதும், அதை நம்முடைய கர்ம இந்திரியங்கள் கை கால்கள் மற்ற கர்ம இந்திரியங்களால அதை செயல்படுத்துவதும் எல்லாமே கர்மா தான். ஒரு சனி பகவான் கரு நிறத்துல இருந்துட்டு கண்ணுக்கு தெரியாம ஒரு நபர் இந்த பூமியில பிறந்த நொடியிலிருந்து இறக்குற வரைக்கும் அவன் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையும் 365 days 24/7 பர்த் டு டெத் அவர் ஒரு ரெக்கார்டு போட்டுக்கிட்டே இருக்கிறார் இல்லையா? ஃபைனலா என்ன பண்றாரு? அவர் ஒரு நேர்மையான கிரகமாச்சு இல்லையா? அவர் அந்த இறப்பு வரும்போது இந்த கர்மாங்கிற பேலன்ஸ் ஷீட்டை க்ளோஸ் பண்ணி ஒரு தலைமை நீதிபதியாக தீர்ப்பு வழங்கி எந்த நல்வினைகளுக்கு எந்த நல்ல பயனை அனுபவிக்கணும், எந்த தீய வினைகளுக்கு தீய பலனை அனுபவிக்கணும் வரக்கூடிய ஜென்மங்களில் அப்படிங்கிற பேலன்ஸ் ஷீட்டை க்ளோஸ் பண்ணி அவர் ஃபர்தரா ஒருத்தட்ட கொடுக்குறாரு. அதை நம்ம கொஞ்சம் ஆய்வு பண்ணலாம். இப்ப அங்க நம்ம சொல்லிட்டோம் களத்திரஸ்தானத்துக்கும் அவர் அந்த வீடை நம்ம பொதுஜன தொடர்புன்னு சொல்றோம். 7ஆம் பாவத்தை பொதுஜன தொடர்புன்னு சொல்றோம். அப்ப பொதுஜன தொடர்பு நம்ம அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? இப்போ ஒரு அரசியல்வாதி தன்னை தலைவன் என்று சொல்லிக் கொள்ளணும்னா தொண்டர்கள் இருந்தாதானே தலைவன், மாணவர்கள் இருந்தாதானே ஆசிரியர் இல்லையா? அப்ப இந்த தொண்டர்கள் கண்மூடித்தனமாக ஃபாலோ பண்ற தொண்டர்கள் சனி பகவானுடைய ஒரு எதிர்மறை காரகத்துவம், பிளைண்ட் ஃபாலோயிங் சொல்றோம் இல்லையா? இப்ப அஜித் தல விஜய்க்கெல்லாம் பெரிய பெரிய என்ன சொல்றது போஸ்டர் எல்லாம் போட்டு பேனர் போட்டு அதுல பாலாபிஷேகம் பண்ணக்கூடிய ரசிகர்கள்லாம் சனி பகவானுடைய எதிர்மறை காரகத்துவ இதுல வந்துருவாங்க, பிளைண்ட் ஃபாலோயிங். சோ அப்ப என்ன புரியுது? இந்த தொண்டர்கள்ன்ற நபர்கள் சனி பகவானுடைய ஒரு காரகத்துவம். அப்ப அரசியல்வாதிகளுக்கு சனி பகவானுடைய பிளேஸ்மெண்ட் ஜாதகத்துல நல்லா இருந்தால்தான் அவர்கள் தலைவனா ஆக முடியும் அப்படின்னு ஒரு புரிதலையும் நம்ம ஏற்படுத்திக் கொள்ளலாம். அந்த வீடு நம்ம வங்கிக்கும் சொல்லுவோம் இல்லையா? வங்கிக்கும் அந்த வீட சொல்லுவோம். இப்ப வங்கியில இந்த பணத்தெல்லாம் கட்டுக்கட்டா அடுக்கி ஒரு ரூம்ல வச்சிருப்பாங்க. அந்த ரூம் பெரிய ஸ்ட்ராங் ரூம்னு பேரு. அந்த ரூமோட கதவுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப திக்கா இரும்புல தான் செஞ்சிருப்பாங்க. சோ பாதுகாப்புன்னு வந்துட்டாலே அவர் வந்துட்டாரு. சோ சனி பகவான நீங்க எந்த நம்ம வாழ்க்கையில பிறப்புல இருந்து இறக்குற வரைக்கும்
எந்த செயல்ல இருந்தும் அவர் வந்து அவரை ரிமூவ் பண்ணவே முடியாது. அவர் எல்லா இடத்துலயும் இருக்கிறார். சர்வவியாபி வாயுன்னு சொல்ற மாதிரி, விஷ்ணுன்னு சொல்ற மாதிரி அவரை வந்து எங்கேயுமே அவர் இல்லாத இடமே கிடையாது. அப்படிதான் நம்ம எடுக்க வேண்டியது. ஏன்னா நம்ம பிறப்புல இருந்து இறக்க வரைக்கும் கர்மாக்கள் தான் செய்யணும், செயல்கள் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். மனசா வாச்சா கர்மனா, மனதால் நாக்கினால் கர்ம இந்திரியங்களால் இதைதான் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப அவர் வந்து அங்க வந்து இப்ப அப்புறம் யாரோ ஒருத்தர் கடை வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், வாடிக்கையாளர் வரணும் இல்லையா? இப்ப வாடிக்கையாளர் அந்த கடையே நோக்கி தொடர்ந்து வரணும் இல்லையா? ஃபாலோ பண்ணி வந்தாங்கன்னா அந்த கடைக்கு வாடிக்கையாளர் இருப்பாங்க. அப்ப அதுக்கு கூட இவர் வந்து அந்த காரகத்துவம் வகிக்கிறார். இப்ப நம்ம விருச்சிக வீட்டுக்கு வந்துடலாம். காலபுருஷனுடைய 8ஆம் பாவமும், அதுக்கு வந்து ஆயுள் ஸ்தானம், மறைவு ஸ்தானம், சம்ஸ்கிருதத்துல மர்மஸ்தானம்னு. மறைவு ஸ்தானம் இப்ப எதெல்லாம் மறைஞ்சிருக்கோ அதெல்லாம் நம்ம வந்து நம்ம சனி பகவானுடைய காரகத்துவமா எடுத்துக்க முடியும். மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன, அந்த பாடல் தான் நமக்கு ஞாபகம் வரும் விருச்சிக வீட்டுக்கு வந்தாலே இல்லையா? அப்ப அவர் வந்து இப்ப நேர்மறையா குணங்கள் எடுக்கணும்னா எந்தெந்த தொழில்லாம் மறைவுல இருந்து செய்யக்கூடிய தொழில், இந்த உளவுத்துறை, ஒற்றன். இப்ப புட்டின் ரஷ்ய அதிபர்லாம் வந்து முதல்ல KGB-ல ஸ்பையா தான் ஜெர்மனில வேலை பார்த்தாரு. நம்மளுடைய நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் அஜித் தோவல் இருக்காரு, அவரும் ஸ்பையாலாம் வேலை பார்த்திருக்காரு. இந்த ஸ்பையா இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட், மிலிட்டரி, ராலெல்லாம் வந்து இந்த ஒற்றர்கள், உளவாளிகளா இருக்கிறவங்களுக்கெல்லாம் சனி பகவான் தான் அந்த தொழிலுக்கு அவர் தான் காரகத்துவம். இதே நெகட்டிவா சொல்லணும்னா நம்ம சென்னை பாஷையில திட்டுவாங்க இல்லையா, கசுமாலம், கேப் மாதிரி, முள்ள மாதிரி எல்லாம் சொல்றோம் இல்லையா. கசுமாலம்ங்கிறது ஆக்சுவலா சம்ஸ்கிருதத்துல இருந்து வந்த சொல் தான். கஷ்மலம், மலம்னாலே தமிழ்ல தெரியுது இல்லையா, மலம்னாலே அழுக்கு. கஷ்மலம் அப்படின்னா அழுக்குன்னு அர்த்தம். அப்ப அந்த கஷ்மலம் தான் கசுமாலம் ஆயிடுச்சு, அழுக்கு பிடிச்சவனேன்னு அர்த்தம். திட்டுறோம்னா கசுமாலம் திட்டுறோம்னா அழுக்கு பிடிச்சவனே. அப்ப காலையில எந்திரிச்சா குளிக்காம அழுக்கு துணி, கீழ்ச்ச துணி எல்லாம் போட்டு திரியறதெல்லாம் வந்து சனி பகவானுடைய நெகட்டிவ் காரகத்துவங்கள். மறைந்திருப்பது அப்படிங்கிறோம். இப்ப நம்ம பூமிக்கடியில மறைந்திருக்கக்கூடிய கனிம வளங்கள், இந்த உலோகங்களோட கனிம பாறைகள்லாம் இருக்கு இல்லையா. இப்ப அலுமினியம்னா அலுமினியமாகவே பூமிக்கிட கிடையாது. அது பாக்சைட் அப்படிங்கிற மெட்டல் ஓர்னு ஆங்கிலத்தை சொல்லுவாங்க. பாக்சைட் ஓர்ல இருந்து சுத்திகரிச்சு தான் அலுமினியம் எடுப்பாங்க. அலுமினியமா எடுத்த போறோம், அது காரகத்துவம் வேற. ஆனா அலுமினியம் வந்து அந்த கனிம வளத்துல இருக்கும்போது அந்த பாறைக்கு காரகத்துவம் வகிக்கிறவர் சனி பகவான் தான். அதே மாதிரி இரும்புக்கு 4-5 கனிம விதங்கள் இருக்கு. ஒண்ணுக்கு என்ன பேர் சொல்றாங்கன்னா ஹீமடைட், இன்னொருக்கு வந்து மேக்னடைட், 2-3 இருக்கு. அந்த மாதிரி ஒன்னையும் ஒவ்வொரு சதவீதத்துல இரும்பு இருக்கு. இப்ப நமக்கு வந்து ரத்தத்துல ஹீமோகுளோபின் ஒண்ணு இருக்கா, அது இரும்பு தானே. அப்ப ரத்தத்தை நம் சந்திரனாக சொன்னால் கூட அதுல இருக்கக்கூடிய ரெட் பிளட் கார்பசல், சிகப்பு அணுக்களை நாம் செவ்வாயாக சொன்னால் கூட அதுல இருக்கக்கூடிய ஹீமோகுளோபின் என்பது சனி பகவான். அப்ப புணர்ப்பு இல்லாத இடமே கிடையாது. அவர் ரத்தத்திலையும் அவர் இருக்காரு. இது மாதிரிதான் நான் சொல்றேன், ஹியூமன் பிசியாலஜி அனாட்டமில தான் நம்ம வந்து ஒரு ஆய்வு பண்ணலாம் அப்படின்னு சொல்றேன். இப்ப இங்க பாருங்க, இப்ப இந்த கனிம வளத்துல இந்த எல்லா உலோகங்களும் நம்ம கிழந்து இருக்கிறது எல்லாம் இது மாதிரி இருக்கு. அப்ப இதெல்லாம் மைனிங்னு சொல்றோம் இல்லையா, இந்த சுரங்கத்தை தோண்டிதான் இந்த கனிம வளங்களை தான் எடுக்கிறாங்க. மைனிங் அப்படிங்கிற தொழில், மெட்டலர்ஜி அப்படிங்கிற தொழிலாம் சனி பகவானுடைய காரகத்துவத்துல வந்துருவாங்க. அப்புறம் நம்ம மெட்ரோ ட்ரெயின் ப்ராஜெக்ட்ஸ்க்கெல்லாம் டனல் எல்லாம் போடுறாங்க பாருங்க. டனல்ல நம்ம ராகுன்னு எடுத்தா கூட காரகத்துவம் இவரும் சனி பகவானும் காரகத்துவமா, ஏன்னா மறைஞ்சிருக்கு இல்லையா பூமிக்கு கீழே அந்த டனல்ஸ் எல்லாம் இருக்குது. இப்ப டனல் போரிங் மிஷின்ஸ், பூதாகார மிஷின்ஸ், ராகு வந்துருவாரு. ராகு, செவ்வாய், சனி பகவானுடைய சேர்க்கை அந்த மிஷினரிக்கெல்லாம். அப்புறம் அந்த வீடை பாருங்க, அந்த வீட்டுக்கு நம்ம காலபுருஷனுடைய இனப்பெருக்க உறுப்புகள், அதே இனப்பெருக்க உறுப்புகள் தானே மலத்தையும் மூத்திரத்தையும் கழிக்கிறதுக்கு பயன்படுத்துது. அப்ப ஏன் வந்து அத வந்து அந்த வீடை நம்ம வந்து காலபுருஷனுடைய அங்கங்கள்ல அதை இன மர்ம உறுப்புகள்னு ஏன் சொன்னோம் அப்படின்னு ஒரு டவுட். அப்ப அனுஷம் நட்சத்திரம் அங்க இருக்கா? அனுஷ நட்சத்திரத்துடைய திரும்பவும் வேத மந்திரம் தான். அந்த வேத மந்திரம் என்ன சொல்லுது அப்படின்னா, எங்களுக்கு வீரமான பிள்ளைகளை அருளி
எங்களை 100 காலம் வாழ வை அப்படின்னு சொல்லுது. வீரமான பிள்ளைகளை அருளி இன விருத்தி வந்துருச்சா அந்த வீட்டுல. அப்ப அடியனுக்கு என்ன தோணிச்சு, இப்ப இந்த குழந்தை பிறக்காம அதுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட், ஃபெர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்டுக்கு எல்லாம் போறவங்க அப்ப இந்த அனுஷ நட்சத்திரத்தை பயன்படுத்தலாமே அப்படின்னு ஒரு புரிதல் அடியனுக்கு கிடைச்சது. அப்ப இன்னொரு ஆங்கிள் பார்த்தா இந்த கைனிகாலஜிஸ்ட், இந்த ஃபெர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் மெடிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் இந்த நட்சத்திரத்தோட ஏதோ கனெக்ஷன் இருக்கலாம். அவங்களுக்கு 6ஆம் பாவகாதிபதி, 10ஆம் பாவகாதிபதி அல்லது சந்திர பகவான் யாரான இந்த அனுஷத்தோட லிங்க்ல இருக்கலாமோ அப்படின்னு ஒரு வியூகம் அடியனுக்கு. இதுக்கு இன்னொரு ப்ரூஃபும் இருக்கு. இந்த டிஎன்ஏ அஸ்ட்ராலஜின்னு சொல்றாங்க இல்லையா, அதுல அஸ்வினி ஆயில்யம் அனுஷம் பூரட்டாதிய சூரிய கர்மா அப்படிங்குவாங்க. அதுல சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க, லக்ன புள்ளியோ லக்னாதிபதியோ சந்திரனோ அஸ்வினி ஆயில்யம் அனுஷம் பூரட்டாதியில இருந்தால் அந்த நபர் மருத்துவம் படிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இங்க பாக்குறச்ச அந்த அனுஷத்தோடைய வேத மந்திரம் என்ன சொல்றது, எங்களுக்கு வீரமான பிள்ளைகளை தந்து இனவிருத்தி வந்துருச்சு. அப்ப அந்த வீடு, அந்த அனுஷ நட்சத்திரத்தை இந்த மாதிரி ஃபெர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்டுக்கு போறவங்க பயன்படுத்தலாம், ப்ரொவைடட் அது அவங்களுக்கு 3, 5, 7 தாரைகளாக வராமல் இருந்தால். இப்ப நம்ம அங்கிருந்து மகர வீட்டுக்கு வந்து விடலாம். அவருடைய ஆட்சி வீடு இல்லையா. மகரத்துல பாருங்க, நேர அந்த பிறப்புக்கு நேர் எதிர் வீடு இறப்பு வீடு இல்லையா. அப்ப அங்க சனி பகவானுக்கு சந்திர பகவான் தன்னுடைய நட்சத்திரத்தை முழுமையாக வைத்திருக்க, அதாவது பெர்மனன்ட் டெனன்சி அக்ரிமெண்ட் போட்டார் இல்லையா, பூசம் அங்கேதான் இருக்கு. அதே மாதிரி இங்க சனி பகவான் சந்திரனுடைய நீர் கிரகமான சந்திரனுடைய திருவோணத்தை முழுமையாக வைத்துக் கொள்ள பெர்மனன்ட் டெனன்ட் அவரை வச்சுட்டாருங்க. அந்த வீடு நில வீடு தானே. நில வீட்டுல தண்ணியை ஊத்துனா சதுப்பு நிலம். அப்ப அந்த வீடை நம்ம சதுப்பு நிலம்னு சொல்றோம் இல்லையா. அந்த வீடை அந்த நாள்ல சதுப்பு நிலத்திலாம் வீடெல்லாம் கட்ட மாட்டாங்க இல்லையா. இப்ப ஊர்னு சொன்னா என்ன, மக்கள் வாழக்கூடிய வீடு, கடை கண்ணிகள் இருக்கிறதான் ஊர்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த சதுப்பு நிலம் தள்ளி தான் இருக்கும். அப்ப அந்த மகர வீட்டை நம்ம ஊர்ல இருந்து ஒதுக்க போறோமா, தூரத்தை தொலைவுல இருக்கக்கூடிய இடங்கள் அப்படின்னு நம்ம எடுக்கிறோமா, அப்ப அதுவும் அங்க வருது. அப்புறம் இன்னொன்னு பாருங்க, அப்ப பிறப்பு இப்ப நம்ம எல்லாமே என்ன சொல்றோம், ஒண்ணு இருந்தா உங்களோட ஆப்போசிட் அடுத்த பிளேஸ்ல அடுத்த 7ஆம் பாவகத்துல இருக்கு. அப்ப கடகத்துக்கு 7, இங்க நேர் 7 தான் அந்த மகரம். அங்கதான் நம்ம நம்மளுடைய பிறப்பு முடியறதும் அங்கதான் முடியறது இல்லையா. அந்திம சம்ஸ்காரம்னா செயல்னு அர்த்தம், கர்மான்னு அர்த்தம். அதுக்கு கூட ஒரு இண்டிகேஷன் அங்க இருக்கு. ஒரு மனிதன் இறந்தான்னா நம்ம முதல்ல குளிப்பாட்டுறோம் இல்லையா, அதுக்கப்புறம் தான் அந்த சடங்கு எல்லாம் பண்ணி அப்புறம் கொண்டு போய் எரிப்போம். அந்த வீடுல பாருங்க, நடுவுல அந்த நீர் கிரகத்துடைய முழு நட்சத்திரம் இருக்கு. முன்னாடி பாத்தீங்கன்னா நெருப்பாகிய சூரியனுடைய 3 பாதங்கள், உத்திராடம் 2, 3, 4. அந்த பக்கம் செவ்வாய் உச்சமா ஆகக்கூடிய, அந்த வீட்டுல உச்சமா ஆகக்கூடிய செவ்வாயுடைய அவிட்டம் 1, 2 இருக்கு. அப்ப தண்ணி ஊத்தி கழுவிட்டு குளிப்பாட்டிட்டு நெருப்பை வச்சு கதை முடிஞ்சு போயிருது இல்லையா. அப்ப அந்த வீடு சுடுகாடுங்கிறது கரெக்டா தான் சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த மகர வீட்டுல இந்த கர்மாவை சனி பகவான் பேலன்ஸ் ஷீட் க்ளோஸ் பண்ணிடுறாரு. கர்மாங்கிற பேலன்ஸ் ஷீட்டை க்ளோஸ் பண்ணி அடுத்த வீட்டுல தன்னுடைய மூலத்திருகோணம் ஆட்சி வீட்டுல ராகு பகவானுடைய சதயத்தை முழுமையா பெர்மனன்ட் டெனண்டா நம்ம சனி பகவான் வைத்திருக்கிறார். அப்ப இந்த கர்மா கணக்கெல்லாம் க்ளோஸ் பண்ணி அவர் என்ன பண்றாரு, ராகு பகவானுடைய ரெப்ரசன்டேட்டிவா இருக்கக்கூடிய சதய நட்சத்திரத்துக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறாரு. அப்ப இவர் பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும் இன்சார்ஜ், கர்மா பேலன்ஸ் ஷீட்டை க்ளோஸ் பண்ணி துலா வீட்டுல அவர் உச்சமடைகிறதுனால ஒரு தலைமை நீதிபதியா இருந்து தீர்ப்பு வழங்கி நல்லதுக்கு நல்ல பலன்கள், கெட்டதுக்கு கெட்ட பலன்கள் வரக்கூடிய ஜென்மங்களில் அனுபவிக்கிறதுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்றவர் ராகு. ராகுன்னு சொன்னாலே கேத்துவும் வந்துருவார். அதனால ஜாமக்கோல்ல நம்ம ராகு கேட்கிற பாம்புன்னு சொல்லிடுவோம். சோ இது மாதிரி ஒரு புரிதல் அடியனுக்கு கொஞ்சம் ஏற்பட்டது. அப்புறம் நம்ம கும்ப வீட்டுக்குள்ள போவாங்க, அங்க நமக்கு ஒரு டேட்டா கிடைக்கிறது. கும்ப வீட்டுல சனி பகவான் சதயம் நட்சத்திரத்தை முழுமையாக இருக்கிறதுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறார்கள். சதயம் அப்படின்னா என்ன இல்லையா, சம்ஸ்கிருதத்துல சதயத்துக்கு சதபிஷக் அப்படின்னு சொல்றோம். சதம்னு சொன்னா 100ன்னு அர்த்தம். பிஷக்கு, பைஷகம்,
பேஷஜம் அப்படின்லாம் சொன்னா மருந்துன்னு அர்த்தம். அப்ப இந்த சதயம் நட்சத்திரத்துக்கு வேத மந்திரம் என்ன சொல்லுது? இப்படிதான் போகுது அந்த மந்திரம். 100 நட்சத்திரங்களை கொண்ட சதயமே, ஆயிரக்கணக்கான மருந்துகளை வைத்திருக்கக்கூடிய நீ எங்களுக்கு மருந்துகளை கொடுத்து எங்களை 100 ஆண்டு காலம் வாழ வை அப்படின்னு சொல்லியிருக்கு. சனி பகவான் ஆயுள்காரகர் தானே. மக்களுக்கு நோய் வந்தா நோய்க்கு மருந்து வேணும், மருந்து சாப்பிட்டு தான் 100 ஆண்டு காலம் வாழ முடியும். அப்ப மருந்துகளை வைத்திருக்கக்கூடிய அந்த சதயத்தை அவர் எவ்வளவு விவரமா தான் வீட்டுல வைத்து பயன்படுத்துறாருன்னு பாருங்க. அப்ப அவர் ஆயுள்காரகர்ங்கிற வேலையை செப்பனே செய்கிறார். சோ அப்புறம் சதயத்துக்கு அடியன் சில புத்தகங்கள்ல படிச்சிருக்கேன், கர்ம வினைகளுக்கும் சதயத்திற்கும் சம்பந்தம் உள்ளது. அது சதயத்துல கிரகங்கள் என்னாலோ, சந்திரன் முக்கியமா சந்திரனும் மற்ற கிரகங்கள் என்ன, அது நிறைய பாவ மூட்டையை சுமந்தவர்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. அதை பற்றி எல்லாம் அடியனுக்கு அவ்வளவு தூரம் தெரியல. ஆனா ஒரு புரிதல் தெரியுது இந்த சதயத்துக்கு. ஏன்னா இது நம்ம மகரத்தோட நம்மளோட பிறப்பு முடிஞ்சு போச்சு. சோ அடுத்த வீட்டுல சனி பகவான் ஆட்சி மூலத்திற்கான வீட்டுல அந்த சதயத்திட்ட கொடுக்கிறார் அப்படிங்கிறது அடியனுடைய புரிதல். இதெல்லாம் சரியா தவறா தெரியல. நம்ம 2 குருமார்களும் ஃபர்தரா இதை பத்தி எல்லாம் கொஞ்சம் சொன்னா நல்லா இருக்கும். அடுத்து ஒரே ஒரு வீடு இருக்கு, மீன வீடு. இப்ப காலபுருஷனுக்கு நம்ம கால் பாதங்கள்னு சொல்றோம் இல்லையா? இப்ப நம்ம மகரத்தை முட்டி, அதாவது நீ ஜாயிண்ட்னு சொல்றோம். இப்ப கும்பத்தை நீ ஜாயிண்ட்டுக்கும் ஆங்கிள் ஜாயிண்ட்டுக்கும் நடுவில் இருக்க ஸ்பேஸ். அப்ப நம்ம மருத்துவ ரீதியா பார்த்தா நம்ம ஹார்ட் இருதயம் 1 வே பம்பிங் தான் செய்யும். கீழே கால்கள்ல இருந்து ரீசர்க்குலேஷன் பிளட் ஃப்ளோ நடக்கிறதுக்கு நம்முடைய இந்த கணுக்கால், இந்த காஃப் மசில்ஸ்ல ஒரு மெக்கானிசம் இருக்கு. அதனாலதான் நடக்கணும். நம்ம ஆக்டிவா இல்லைன்னா இருதயம் ஒழுங்கா வேலை செய்யாது, ரீசர்க்குலேஷன் இருக்காது. சோ அதுக்கு கூட இவர் அங்க ஏதோ வேலை செய்யறாரோ அப்படின்னு ஒரு கெஸ் ஒர்க் தான், தெரியல எனக்கு. அப்புறம் ஏன் மீன வீட்ட காலபுருஷனுடைய பாதங்கள்னு சொன்னாங்க. இப்ப சனி பகவானுக்கு பொதுவா கால்கள்ல காரகத்துவம் இருக்கு. கால்கள்னாலே பொதுவா சனி பகவான் ஒரு காரகத்துவம் இருக்கு. அப்ப அவர் அந்த உத்திரட்டாதி அங்க வைத்திருப்பதனால் அந்த பாவகத்தை பாதங்களுக்கான ஒரு காலபுருஷனோட பாதங்கள்னு சொல்லியிருக்கிறாங்களோ அப்படின்னு ஒரு கெஸ். இப்ப நம்ம காலபுருஷனா மகாவிஷ்ணுவாக, அனந்த சயன பெருமாளாக, ரங்கநாத பெருமாளாக நம்ம பாவனை பண்ணுவோம் இல்லையா? அப்ப அந்த வீட்டுல சுக்கிரன் என்கின்ற மகாலட்சுமி உச்சமாகி மகாவிஷ்ணுனுடைய உத்திரட்டாதி என்கின்ற பாதங்களை பிடித்து வைத்துக் கொண்டிருக்கிறாள் அப்படிங்கிறது அடியனுடைய ஒரு புரிதல். ஸோ இந்த அளவுக்கு சனி பகவான் அப்புறம் சனி பகவான் இன்னொன்னு சொல்லலாம். அவர் அனுஷத்துல நீங்க பாருங்க, ராகு துலாத்துல சுவாதி நட்சத்திரத்துல உச்சமாறாரு, கும்பத்துல தான் வீட்டுல சதயத்தை வைத்திருக்கிறார், ராகுடைய சதயத்தை. இந்த ராகுக்கும் சனி பகவானுக்கும் ஒரு லிங்க் இருக்கு. அதனாலதான் சனிவத் ராகுன்னு சொன்னாங்களோ, சனியை போல ராகு, குஜவத் கேது இல்லையா? வத்துன்னு சொல்லி ஒரு சொல்ல முடிச்சோம்னா சம்ஸ்கிருதத்துல அது போலன்னு அர்த்தம். எது போல? அது போல அந்த வத்துக்கு முன்னாடி இருக்கிற சொல்லி என்ன பொருளை கொடுக்குதோ, கிருஷ்ணகுமார வத்துன்னு சொன்னா கிருஷ்ணகுமாரை போல. அப்ப சனி பகவான், அதனாலதான் ஐயா கூட வசந்த் ஐயா கூட சொல்லுவாரு, கரும்பாம்பு ராகு, செம்பாம்பு கேது சொல்லுவாரு இல்லையா? அப்ப அதுக்கப்புறம் இங்க பாத்தீங்கன்னா கனெக்ஷன் பாருங்க. தனுசை நம்ம தொடைன்னு சொல்லுவோம். இது முழங்கால் மகரம், அப்புறம் முழங்காலுக்கும் நீ ஜாயிண்ட்டுக்கும் ஆங்கிள் ஜாயிண்ட்டுக்கும் மத்திய பகுதி கும்பம், ஃபைனலா பாதங்கள் மீனம். இப்ப இந்த அனுஷத்துல இருந்து அந்த உத்திரட்டாதிக்கு ஒரு லிங்க் இருக்கு. நம்ம உடம்புல இந்த இந்த ஸ்பைனல் கார்டு லோயர் பார்ட்ல இருந்து ஒரு பெரிய நர்வ், சியாட்டிகா நர்வ்னு இருக்கு. இந்த நரம்பு ரொம்ப தடியான நரம்பு, அந்த கால் பாதங்கள் வரைக்கும் போகுது. அந்த நரம்புல கோளாறு வந்துச்சுன்னா நடக்கிறதே கஷ்டம். இப்ப கர்ம காரியங்கள், இந்த ஆகம சாஸ்திரம் எல்லாம் கொஞ்சம் எனக்கு படிக்க வாய்ப்பு கிடைச்சது. இந்த பாஞ்சராத்திர ஆகமம் அதுல எல்லாம் கால்கள், கண்ணையும் காலையும் ஒரு பஞ்சபூதத்தோட ரிலேட் பண்ணி கர்ம இந்திரியம் தான் சொல்லுவாங்க. அப்ப அந்த ஞானேந்திரியத்தையும் இந்த கர்ம இந்திரியத்தையும் ரிலேட் பண்ணி சொல்லுவாங்க. அப்ப பார்த்தா இந்த பெரிய நரம்புகள், அதனாலதான் சொல்லியிருப்பாங்களோ, இந்த பெரிய நரம்புகள்னா நம்ம சனி பகவானா சொல்றோம். நல்லா பார்த்தா நம்ம கடகத்துல பூசத்துக்கு அப்புறம் ஆயில்யம், விருச்சிகத்துல அனுஷத்துக்கு அப்புறம் கேட்ட, மீனத்துல உத்திரட்டாதிக்கு அப்புறம் ரேவதி, சனிக்கு அப்புறம் புதன் வராரு.
அப்ப பெரிய நரம்புல இருந்து தான் சின்ன நரம்பு எல்லாம் பிரான்ச் ஆகுது. அதனால புதனை சின்ன நரம்புன்னு சொல்லியிருக்கிறாங்க, சனி பகவான பெரிய நரம்புன்னு சொல்லியிருக்காங்களோ அப்படிலாம் ஒரு கெஸ் இருக்கு. அடியனுக்கு ஏதோ தெரிஞ்ச அளவுக்கு இந்த காரகத்துவங்களை கொஞ்சம் வேறு கோணத்துல ஆய்வு செய்யலாம் அப்படிங்கிறதுனால இன்றைய நிகழ்வுல இந்த அளவுக்கு அடியன் தெரிஞ்ச அளவுக்கு சொல்லியிருக்கிறேன்.